ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2026ல வெளியான அதர்ஸ் அப்படின்ற ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க குழந்தை பெத்துக்கிறதுக்காக IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு பெண்ணோட ஹெல்த் ரொம்பவே அப்நார்மலா இருந்திருக்கு. இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணை ஹீரோயின் மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணி இருக்காங்க. அப்பதான் விஷயமே தெரிய வருது, அந்த பொண்ணோட உடம்புல ஹைப்பர் ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஹைப்பர் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பெண்ணோட உடம்புல கரு உருவாயிட்டு இருக்கு இல்லையா, அந்த கருவோட ஜெண்டரை கணிக்க விடாம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, பிறக்க போற குழந்தை ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம பிறக்க ஆரம்பிச்சிரும். ஒன்னு திருநங்கையா பிறக்கும், அப்படி இல்லனா திருநம்பியா பிறக்கும். மேபி இது இயற்கையா நடந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அதுதாங்க இல்ல. அந்த பொண்ணோட உடம்புல ஸ்டெராய்டு இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் தானான்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. இனி அடுத்தடுத்து பிறக்க போற குழந்தைகள் எல்லாமே இப்படிதான் பிறக்கும் அப்படின்றது தெரிய வருது. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோட்டு பகுதியை காட்டுறாங்க. அங்க ஒரு மர்ம நபர் ரோட்ல அவ்வளவு பெரிய கல்லை போட்டுட்டு பக்கத்திலேயே படுத்து கிடக்குறாருங்க. யாரோ ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு பழைய வேன் ஒன்று வருதுங்க. அந்த வேன் பாத்தீங்கன்னா அந்த கல்லுல பட்டு பயங்கரமா ரோல் ஆகி ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் விழுகுது. நம்ம நினைச்ச மாதிரியே சிக்கிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த நபர் போன்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரோட்ல இருக்கக்கூடிய கல்லை தூக்கிட்டு போய் அவனோட சைக்கிளை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வேன் பாத்தீங்கன்னா பயங்கரமா வெட்டிச்சு சதுருது. அந்த வேனுக்குள்ள இருந்தது யாரு, அவங்களுக்கு என்னாச்சு, இந்த நபர் யாரு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்களுக்கு தகவல் கிடைக்குது. உடனடியாக டீமோட அந்த இடத்துக்கு வந்து எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய வேனை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல 4 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்தையெல்லாம் மார்க் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் கஜா பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போய் ஒண்ணு கடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் பீமா வந்துருவாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு கஜா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் காட்டுக்குள்ள இருந்து வராருங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்த மேடம் அப்படின்னு சமாளிக்கிறாருங்க. முதல்ல கிரௌட கிளியர் பண்ணுங்க, சார் வராரு அப்படின்னு சொல்ல உடனே கஜா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சார் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ ஒரு சுப்பீரியர் ஆபீசரா இருந்துட்டு இருக்காருங்க. கிரைம் சீனுக்கு வந்த உடனே இன்ஸ்பெக்டர் பீனா கிட்ட என்ன நல்லா நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. காலையில 3:30 மணிக்கு இந்த விபத்து நடந்திருக்குது. இந்த வழியா போன லாரி டிரைவர் தான் போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காரு. போலீஸோட முதற்கட்ட விசாரணையில மொத்தம் 4 பேர் உள்ள இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. 3 பெண்கள், ஒரு ஆண். 3 பெண்களும் உடல் கருகி முழுவதுமா இறந்து போயிட்டாங்க. அந்த வேன் மேல ஆணோட சடலம் இருந்திருக்குது, பாதி எரிஞ்ச நிலையில. மேபி அந்த ஆண் அந்த 3 பெண்களையும் காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சு அந்த நபர் மேலையும் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பீனா நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த டெட் பாடியை ஆய்வு செய்யறாருங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் பீனா சொல்றாங்க, மேபி அந்த ஆண் சடலம் வந்து அந்த வேனோட டிரைவரோட தான் இருந்திருக்கலாம். வண்டி ஆக்சிடென்ட் ஆகி விழுந்த உடனே உள்ள இருக்கக்கூடிய பெண்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துரிதமா செயல்பட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து டீசல் டேங்க் வெடிச்சு இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ ரோட்டுக்கு வராரு. எந்த இடத்துல இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு இடத்துல ரோடு தேஞ்ச நிலையில இருக்கிறத பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு ட்ரை சைக்கிள் நின்னுகிட்டு இருக்குதுங்க. அந்த சைக்கிள்ல ஏதோ ஒன்று தார்பாய் போட்டு மூடப்பட்ட நிலைமையில இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. அது என்னன்னு ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஓபன் பண்ணி பார்த்தா அவ்வளவு பெரிய கல்லுங்க. இதை வச்சு நம்ம ஹீரோ என்ன கெஸ் பண்றாருன்னா, மேபி அந்த ஆண் சடலம் வந்து இந்த ட்ரை சைக்கிள் காரணதா கூட இருக்கலாம். திருட்டுக்காக இவன் பிளான் பண்ணி விபத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு டிஃபரெண்ட் ஆங்கிள் யோசனை பண்ணி பாக்குறாருங்க. அப்படியே சுத்தியும் முத்தியும் பார்க்கும்போது அந்த இடத்துல 2 சிசிடிவி கேமரா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. உடனடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு போனை போட்டு இந்த 2 கேமரால எந்த கேமரா ஒர்க்கிங்ல இருக்கு அப்படின்னு கேட்க, 2மே ஒர்க்கிங்ல இருக்கு அப்படின்றது தெரிய வருது. 3:30 மணிக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரை சைக்கிள் காரன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். கல்ல ரோட்ல போட்டிருக்கான். அந்த கல்லு மேல அந்த வேன் பட்டு ரோல் ஆகி போய் காட்டு பக்கம் விழுந்திருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த ட்ரை சைக்கிள் காரன் ரோட்ல இருக்கக்கூடிய கல்லை தூக்கிட்டு போய் அந்த ட்ரை சைக்கிள் மேல வச்சிருந்திருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க கடற்கரை ஆண் சடலம் டிரைவரோடது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நடந்த ஆக்சிடென்ட்ல டிரைவரோட உடம்புல எல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பா தலைப்பகுதியில அந்த விண்ட்ஷீல்டு பட்டு கண்டிப்பா காயம் ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனா அங்க இருக்கிற ஆண் சடலத்துல கழுத்து பகுதியில மட்டும்தான் காயம் ஏற்பட்டிருந்திருக்குது. வீணா சொல்ற பாயிண்ட்ல யோசிச்சு பார்த்தோம்னா, அதாவது டிரைவர் உள்ள இருக்கக்கூடிய பெண்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யும் போது கரெக்டா அந்த வேன் வெடிச்சு சதறி இருந்திருக்குது. அதனாலதான் டிரைவர் வேனுக்கு வெளியில இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த ஆங்கிள் விசாரணை பண்ணி பார்த்தா டிரைவர் காப்பாத்த நினைக்கும் போது இந்த வேன் வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவருடைய சடலம் அந்த இடத்துல கடந்திருக்காது, வேற ஒரு இடத்துல தான் கடந்திருக்கும். சோ இதை வச்சு பார்க்கும்போது அது டிரைவருடைய சடலம் கிடையாது, அந்த சடலத்துல கழுத்து பகுதியில மட்டும் காயம் இருந்திருக்குது. சோ அது அந்த ட்ரை சைக்கிள் காரனுடைய சடலம் தான் அப்படின்றத ஹீரோ உறுதி செய்யறாருங்க. ஹீரோடைய கொஸ்டின் என்னன்னா, அந்த வேன் டிரைவர் எங்க? இது விபத்து கிடையாது, ஒரு கிரைம். இந்த கிரைமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்ற ஆங்கிள் ஹீரோ விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப பீனாவோட இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த வேனோட நம்பர் பிளேட்டை நம்ம செக் பண்ணோம்னா ஓனரை கண்டுபிடிச்சிடலாம்னு
பார்த்தா அந்த நம்பர் பிளேட் ஹோண்டா ஆக்டிவாவோடது அப்படின்ற மாதிரி வருதுங்க. சோ இந்த வேனோட நம்பர் பிளேட் ஃபேக் அப்படின்றத பீனா கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா இந்த ரிப்போர்ட்டை நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்க, இந்த வண்டி சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸை வர சொல்லி இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பீனா அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. நமக்கு இப்ப தேவை அந்த டிரைவர் எங்க அப்படின்றது தான். ஃபேக் நம்பர் பிளேட் யூஸ் பண்ணி இருந்திருக்கான், வண்டி இன்ஜின்ல இருக்கக்கூடிய சேஸ் நம்பரை கூட சேஞ்ச் பண்ணியிருக்கான். அப்படிங்கும்போது கண்டிப்பா கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. இந்த வண்டியோட ஒரிஜினல் ஓனர் யாருன்னு தேடி போனா நமக்கு ஏதாவது கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி பீனா கேட்க, ஹீரோ சொல்றாரு கண்டிப்பா இது திருட்டு வண்டியா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போதைக்கு இந்த வேன் எங்கிருந்து வந்தது, எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவெடுக்கிறாருங்க. அங்க கட் பண்ண நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு மதுமிதாங்க. ஒரு IVF ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேயே பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சார்பா ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா சிட்டில 6வது ரேங்க்ல இருந்திருக்குது. பட் கடந்த மாதங்கள்ல கிளைண்ட்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகி 2வது பொசிஷனுக்கு வந்திருக்கு. அதற்கு காரணம் உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்ற மாதிரி எல்லோருக்கும் கங்க்ராச்சுலேட் பண்றாருங்க. அப்பதான் இன்னொரு விஷயமும் சொல்றாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல் 2வது இடத்துக்கு வரதுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் ஒரு காரணமா இருந்தாலும் இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்த சொல்றாருங்க. அது என்னன்னா, சிட்டில இருக்கக்கூடிய பல ஹாஸ்பிட்டலோட நெட்வொர்க்கிங்க ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி இருந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பேஷண்ட் ஹெல்த் டேட்டாஸை திருடுறதுக்காக. ஹெல்த் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட் டேட்டாஸ் எல்லாம் திருடு போயிருக்கு அப்படின்ற விஷயம் பயங்கரமா பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலை நோக்கி பேஷண்ட்ஸ் படையெடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதனாலையும் கிளைண்ட்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருந்திருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடனடியா எக்ஸ்பர்ட்ஸை வர சொல்லுங்க, நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்தன் ஆக்குங்க அப்படின்னு சொல்ல, என்னோட ஃப்ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு சார், அவர்கிட்ட நம்ம இது சம்பந்தமா ஏதாவது உதவி கேட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கும்போது, வேண்டாம் இந்த ஹாஸ்பிட்டல் டேட்டாபேஸ் ஹேக்கிங் விஷயத்துல அந்த ஹாஸ்பிட்டல் போலீஸுக்கு போயிட்டாங்க. அதனாலதான் பப்ளிக் இந்த விஷயம் தெரிய வந்தது. அதுவே அந்த ஹாஸ்பிட்டல்ஸோட டவுன்ஃபாலா அமைஞ்சிருச்சு. சோ நம்ம எக்ஸ்பர்ட்ஸை வச்சு பாதுகாப்பு கொடுத்துக்கலாம், போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்ப மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஹீரோன் அவங்க கேபின்ல வந்து உட்கார்றாங்க. அப்போ ஒரு தம்பதி நம்ம ஹீரோனை மீட் பண்றதுக்காக வராங்க. இந்த தம்பதிக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சாம். சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னு ஏதோ ஒன்று சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்களாம். ஆரம்பத்துல இவங்க எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. போக போக இவங்களுக்கே பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துக்கணும்ன்ற ஆசை வந்திருக்குதுங்க. குழந்தைங்கன்னா இவங்க 2 பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இவங்களுக்கு குழந்தை உருவாகவே மாட்டேது. என்ன ஏதுன்னு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணோட உடம்புல பாத்தீங்கன்னா எக் வந்து ப்ராப்பரா ஃபார்ம் ஆக மாட்டேது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதை கேட்டதும் 2 பேரும் மனமுடிஞ்சு போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் சொல்றாங்க, உடம்புல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னனே தவிர உங்களால குழந்தையே பெத்துக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் டாக்டர்ஸ் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த IVF முறையை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட எக் வீக்கா இருக்கிறதுனால எக் டோனர் மூலமா ஒரு எக் நாங்க வாங்குவோம். அந்த எக்ல உங்க கணவரோட ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணி லேப்ல வச்சு அந்த கருவை வளர்ப்போம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க உடம்புல அந்த கருவை செலுத்தி உங்க உடம்புலயே அந்த கருவை வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். சோ நீங்க பிரெக்னெண்டா இருப்பீங்க, உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அந்த தம்பதி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நான் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மெடிசன்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அங்க கட் பண்ணா யாரோ ஒரு மர்ம நபர் தொடர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலோட டேட்டாபேஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் பீனாவும் சேர்ந்து அந்த வேன் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணுச்சு, எந்த டோல் எல்லாம் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த வேனை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாருங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து பேக்வர்ட்ல வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமா இந்த வண்டி எங்கிருந்து வந்தது அப்படின்றத நம்மளால கேமராஸ் மூலமா செக் பண்ண முடியும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்குது. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல CCTV கேமரா இல்லாதனால அந்த வேனை ட்ராக் பண்ண முடியல. சரி, எத்தனை மணிக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது 12 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. அதை தொடர்ந்து அந்த வேன் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு CCTV கேமரால பாக்குறாங்க. பெருசா இந்த கேமரா ஃபுட்டேஜ் மூலமா எந்த ஒரு லீடுமே கிடைக்கலங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து கால் பண்றாங்க. மேடம் உங்களை ரொம்ப அர்ஜென்ட்டா இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது எமர்ஜென்சின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, உடனடியா செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாருங்க. ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க மேல இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, ஏன் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனடியா நம்ம ஹீரோ மேல போறாருங்க. மேல போய் பார்த்தா இவங்க பாப்பெல்லாம் வெடிச்சு பலூன் எல்லாம் பறக்க விட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பொக்கேவை கொண்டாந்து ஹீரோ கையில கொடுத்து, ஞாபகம் இருக்கா சார் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்குதான் எமர்ஜென்சின்னு சொல்லி வர வச்சியா, நான் என்ன வேலையில இருக்கிறேன், நான் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்னு நினைச்சா அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதனால ஹீரோயின் கோச்சுக்கிறாங்க, எவ்வளவு அழகா இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன், ஆனா பட்டுன்னு எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்துறாருங்க. நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் டென்ஷன் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. சரி போ, நீ உன் வேலையவே பாரு, உன் வேலையில வேற புதுசா ஒருத்தி ஜாயின் பண்ணிருக்காளே இன்ஸ்பெக்டர் பீனா, அவ கூடயே சுத்துப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ரிங்க பிரசன்ட் பண்றாருங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. மறுபடியும் 2 பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அங்க கட் பண்ணா பாலத்து
மரத்துக்கு கீழே ஒரு வேன் நின்னுகிட்டு இருக்குது. அந்த வேனுக்குள்ள மாரி அப்படின்ற ஒரு நபர் உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. அவரை பாக்குறதுக்கு ஒரு 3 பசங்க வரானுங்க. வாங்கடா உள்ள வந்து உட்காருங்க, சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லண்ணே சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. கிட்ட போன்ல பேசினது யாரு அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லண்ணே முன்ன மாதிரிலாம் கிடையாது, நீ என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுட்டு நாங்க பண்றோம். ஆனா நீ கொடுக்குற சன்மானம் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால பைசாவை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தா மட்டும் தான் நாங்க வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க வந்து சும்மா தானே நின்றுட்டு போறீங்க, உங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சும்மா நிக்கிறதுனா நீயே போய் நிக்க வேண்டியது தானே, போற இடமெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க, மாட்டினா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும்ல, பைசாவை ஜாஸ்தி பண்ணி தர மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க வேலை பாக்குறோம், இல்லாட்டி முடியாது அப்படின்ற மாதிரி உனக்கு சொல்றானுங்க. சரி ஓகே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அட்வான்ஸ் கொடு அப்படின்னு உனக்கு கேக்குறானுங்க. ஏன்டா என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல நீ கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, மாறி சாப்பிட்டு கை கழுவுறதுக்காக வண்டி ஓட்டு இறங்க இந்த 3 பேரும் டிஸ்கஸ் பண்றானுங்க. அவன் பயந்துட்டான் போல, எங்க நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடுவோமோன்னு, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், ஏன்னா அவன் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கும் பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கையில கத்தி எடுக்கிறானுங்க. கரெக்டா மாறி உள்ள வந்து உட்கார்றாரு. ஒருவேளை பாத்துட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிக்க, இப்போ நீங்க என்ன போட்டு தள்ளுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த 3 பேரும் மாறி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒத்தாரா இந்த மாறி பாத்தீங்கன்னா அந்த 3 பேர்த்தையுமே போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல குழிய தோண்டி வேற ஆளுங்களை துணைக்க வச்சுக்கிட்டு இந்த மாறி அவங்கள புதைக்கிறாங்க. யார் இந்த மாறி, எதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல. நம்ம ஹீரோ சிசிடிவி கேமரால இந்த வேன் எங்க போச்சு எங்க வந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணி இருந்தார் இல்லையா. கடைசியா கூட ஒரு ஏரியாக்குள்ள இருந்து வெளியில வந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருந்தோம். சோ அந்த ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா கஜா இந்த வேனோட போட்டோ வச்சுட்டு ஃபுல்லா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வண்டியை பத்தி பெருசா எதுவுமே தெரியல. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் ஷெட்ல போயிட்டு அங்க இருக்கிற மெக்கானிக் கிட்ட இந்த போட்டோவை காட்டினதும் அந்த மெக்கானிக் பாத்தீங்கன்னா அப்படியே யோசனை பண்ணிட்டே நின்னுட்டு இருக்காரு. சரி பாக்கலையா கூட நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சார் நான் பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மெக்கானிக் சொல்றாரு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் மாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருந்துச்சான். ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காதனால கொஞ்ச நாள் இங்க தான் இருந்துதான். அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்ச உடனே அவரே வந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த டிரைவரோட நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நம்பர்லாம் எதுவும் இல்ல சார், வண்டி எங்க விட்டுட்டு போயிட்டாரு, வண்டி நம்ம கிட்ட தானே இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்களும் ஃப்ரீயா விட்டுட்டோம். சரி அந்த டிரைவர் பேசும்போது அந்த டிரைவரோட நடவடிக்கைகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததா, டிஃபரெண்டா இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த மாதிரிலாம் இல்ல சார், ரொம்ப சாதாரணமா தான் இருந்தாரு, கேட்ட காசை கொடுத்துட்டாரு, பேரம் கூட பேசவே இல்ல, அதுவும் நைட் டைம்ல தான் வந்து வண்டி எடுத்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு வெளியில ஒரு ஒயிட் கலர் ஆம்னி வேன் வருதுங்க. அந்த ஆம்னி வேனுக்குள்ள நேத்து நைட் பார்த்தலையா மாறி அவர் இருக்கிறாரு. போலீஸை பார்த்ததும் அப்படியே சைலண்டா பின்னாடி போறாருங்க. அந்த மெக்கானிக் கிட்ட சரி ஃபர்தரா ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நாங்க கால் பண்றோம், நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மெக்கானிக்கும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணா இறந்து போன அந்த பாடிஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக ஹீரோ வராரு. அப்பதான் டாக்டர் சில இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றாருங்க. உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்பி வச்சது 4 பாடி, அதுல 3 பெண் சடலம், 1 ஆண் சடலம். ஆண் சடலம் தீக்காயம் படுறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு, தலையில அடிச்சு கழுத்துல கத்தியால குத்தி இருக்கிறாங்க, அப்படிதான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபீமேல் பாடிஸோட ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அதுல 2 பெண் சடலம் பாத்தீங்கன்னா தீல கம்ப்ளீட்டா எரிஞ்சு போயிருச்சு, அதனால பெருசா இவங்களால டீடைல்ஸ் எடுக்க முடியல. பட் 3வது பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. ஆக மொத்தம் செத்து போன 3 பெண்களை தான் பாத்தீங்கன்னா வண்டியில தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஃபயர் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. கிரைம் சீன்ல செத்து கிடந்தது இந்த ட்ரைசைக்கிள் காரன், டிரைவர் மிஸ் ஆயிருக்கான். சோ டிரைவர் தான் கிரிமினல் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. பட் அந்த டிரைவர் யாரு, எதற்காக இதை பண்ணா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கா இருக்குதுங்க. ஒருவேளை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக இது நடந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிப்போர்ட்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, டாக்டர் சொல்றாங்க யாருமே செக்ஸுவலா துன்புறுத்தப்பட கிடையாது, அந்த 3 பெண்களுமே வெர்ஜின். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை இந்த டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. பட் அது என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்றத நம்ம கிட்ட சொல்லலங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பீனா மீட் பண்ணி, நீங்க ஒன்னு பண்ணுங்க, சிட்டில இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்குதான்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கும்போது, நம்ம லிமிட்ல இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜ் மட்டுமா சார் அப்படின்னு கேட்க, இல்ல சிட்டில இருக்கிற மொத்த ஆர்ஃபனேஜையும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கமிஷனர் மீட் பண்றதுக்காக போறாருங்க. கமிஷனர் கிட்ட நான் ஒரு வேன் ஆக்சிடென்ட் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் மேம், அதுல உங்களோட ஸ்பெஷல் பர்மிஷன் தேவைப்படுது அப்படிங்கும்போது, ஸ்பெஷல் பர்மிஷனா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் விஷயம் தெரிய வருது, அந்த வேன்ல இறந்து போன 3 பெண்களுமே பாத்தீங்கன்னா பிறவிலேயே கண் பார்வை இல்லாதவங்க. இந்த விஷயத்தை தான் டாக்டர் சொல்லி இருந்திருப்பாரு. சோ இந்த பெண்கள்லாம் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிட்டில இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் செக் பண்ணணும் மேடம், அதுக்கு உங்களுடைய பெர்மிஷன் தேவைப்படுது அப்படிங்கும்போது, கண் பார்வை இல்லாத பெண்கள் அப்படின்னா ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்கணுமா, ஏன் லேடிஸ் ஹாஸ்டல்ல கூட இருக்கலாமே, நீங்க ஏன் இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு லேடிஸ் ஹாஸ்டல்ல செக் பண்ணலாம் மேடம், ஆனா இப்போ வரைக்கும் இந்த 3 பெண்களுடைய பாடியை கிளைம் பண்றதுக்காக யாருமே வர கிடையாது, அப்ப அந்த பெண்களுக்கு யாருமே இல்லன்னு தானே அர்த்தம், அதனாலதான் ஆர்ஃபனேஜஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம்னு கேக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. நீங்க நார்மலாவே ஆர்ஃபனேஜஸ்ல போயிட்டு விசாரிச்சாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது, நீங்க ஏன் பிரைவேட்டா ரொம்ப டீடைல்டா செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த 3 பெண்களுமே பாத்தீங்கன்னா திருட்டு வண்டியில டிராவல் பண்ணிருக்காங்க மேம், இந்த வழக்குல நிறைய குழப்பமான விஷயங்கள்லாம் இருக்குது, மேபி ஆர்ஃபனேஜோட இன்வால்வ்மெண்ட் இதுல இருக்கலாம், அப்படி இல்லனா ஆர்ஃபனேஜோட ரெப்புடேஷன் போயிருமே அப்படின்ற பயத்துல கூட அவங்க வெளியில இந்த விஷயத்த சொல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் பர்மிஷன் தரேன்
சொல்றேன், பட் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இடம் ரொம்ப சென்சிட்டிவான இடம், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை ஏத்துக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த மாரின்ற நபர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. சில பெண்களை ஆள் வச்சு தூக்கிட்டு வராங்க. ஒரு அவனான இடத்துல ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி இருக்குதுங்க. அங்க அந்த பெண்களை எல்லாம் படுக்க வைக்கிறாங்க. அவங்க அன்கான்சியஸான சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரிய வருது. பட் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லன்னு வந்த தம்பதிக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணப்படுது. சோ மெடிக்கல் ப்ரொசீஜர் படி எல்லாத்தையுமே ப்ராப்பரா நம்ம ஹீரோயின் பண்றாங்க. வெளியில கணவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பதறத்தோட நின்னுக்கிட்டு இருக்காரு. அந்த கருவை பாத்தீங்கன்னா லேப்ல வச்சு வளர்த்து இப்ப ப்ராப்பரா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள செலுத்திட்டாங்க. அங்க கட் பண்ணா இன்ஸ்பெக்டர் பீனா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜா போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் கான்ஸ்டபிள் கஜா இருக்கிறார் இல்லையா, அவரும் ஒரு ஆர்ஃபனேஜ் செக் பண்றதுக்காக போய் அந்த ஆர்ஃபனேஜ்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க. உடனே நம்ம ஹீரோக்கு போனை போட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க அந்த ஆர்ஃபனேஜோட மதர் சுப்பீரியர் கிட்ட இவர் பேசுறதுக்காக போயிருந்திருக்காரு. ஆனா கஜா பாத்தீங்கன்னா அன்யூனிஃபார்ம்ல இருந்ததுனால கூர்கான் நினைச்சிட்டு இன்னைக்கு காசு இல்ல நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இருந்தாலும் நான் பேண்ட் ஷூ எல்லாம் போட்டுருக்கேன்ல சார், அப்படி இருந்து கூட என்ன போலீஸ்னு ட்ரீட் பண்ணாம கூர்கான் ட்ரீட் பண்ணிட்டாங்க. அந்த கோவத்துல கொஞ்சம் பேசிட்டேன். உடனே அந்த அம்மா உங்க உயரதிகாரி இருந்தா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த சூழ்நிலையில இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அந்த மதர் சுப்பீரியரை மீட் பண்றதுக்காக போறாங்க. முதல்ல என் கூட வேலை பார்க்கறவரே இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினதுக்கு மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்பதான் மதர் சுப்பீரியர் சொல்றாங்க, ஆக்சுவலா அவர் விசாரிக்கிற விதம் எல்லாம் ரொம்ப இம்மெச்சூரா இருந்தது, அதனாலதான் உங்க உயரதிகாரியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, போன வாரம் ஒரு வேன் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு போச்சு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நியூஸ் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வேன்ல 3 பெண்கள் வந்து உடல் கருகி இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த 3 பெண்களுமே பிறவிலேயே கண் பார்வை இல்லாதவங்க. சோ அந்த 3 பெண்களும் உங்க ஆர்ஃபனேஜ் சார்ந்தவங்களா என்னன்னு செக் பண்ணிட்டு போறதுக்காக தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்து யாரும் மிஸ் ஆக கிடையாது, அப்படி மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நாங்க சொல்லியிருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த மதர் சுப்பீரியர் சொல்றாங்க. இருந்தாலும் உங்களோட ரெக்கார்ட்ஸ் கொடுங்க, நான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஆனா அந்த மதர் சுப்பீரியர் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்க அவ்வளவு சீக்கிரம் தரமாட்டோம், உங்களுக்கு அதை மீறியும் வேணும் அப்படின்னு கேட்டா நாங்க பிஷப் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதெல்லாம் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாருங்க. இந்த லெட்டர் வரைக்கும் உங்ககிட்ட கொண்டு போக கூடாதுன்னு நினைச்சேன், பட் நீங்க எங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற பட்சத்துல எனக்கு வேற வழி தெரியல மேடம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அது என்ன லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிஷனர் கிட்ட இருந்து ஆர்டருங்க, நீங்க கம்பல்சரி உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட காட்டணும் அப்படின்ட்டு. லெட்டர் கொடுத்தும் நீங்க ரெக்கார்ட்ஸ் காட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லாத தம்பதிக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, திடீர்னு அந்த பெண் பாத்தீங்கன்னா அப்நார்மலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமானதா மாறுது. உள்ள இருந்து நர்ஸ் ஓடி வந்து நம்ம ஹீரோனை உடனே வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பிபி ரொம்ப ஹையா இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, உடம்பெல்லாம் என்னென்னமோ பண்ணுது டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு இந்த பொண்ணை அப்படியே சாந்தப்படுத்திடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பர்சனலா அந்த பொண்ணை மெடிக்கல் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த வேன்ல 5 ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதா வந்து சொல்றாங்க. அதுல 3 பாத்தீங்கன்னா உள்ள இறந்து கிடக்கக்கூடிய 3 பெண்களோட இது, 4வது அந்த ட்ரை சைக்கிள் காரனோட இது, 5வது ஃபிங்கர் பிரிண்ட் அன்ஐடென்டிஃபைடு ஃபிங்கர் பிரிண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப கண்டிப்பா அதுதான் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய டிரைவரோட ஃபிங்கர் பிரிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எப்ப சார் இந்த ஆர்ஃபனேஜ் ரெக்கார்ட் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்க, இப்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்கேனிங் வேலையை தொடங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க. அதாவது இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டலா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆர்ஃபனேஜ் டேட்டா கூட மேட்ச் பண்ணுவாங்க. அப்படி மேட்ச் பண்ணும்போது அந்த இறந்து போன 3 பெண்கள் யாரு அப்படின்ற ஐடென்டிட்டி நமக்கு தெரிய வந்துருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அப்நார்மலா இருக்கிற அந்த பொண்ணோட உடம்புல சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொண்டு போய் கொடுக்குறாங்க. பட் ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முகேஷ் அப்படின்ற லேப் இன்சார்ஜ் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் முடிஞ்சு கிளம்பிட்டாரு, அவரோட பெர்மிஷன் இல்லாம எப்படி மேடம் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது அப்படிங்கும்போது, ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்றேன்ல நீங்க எடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுறாங்க. சரின்னு கேட்டு உடனடியா அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது. ஹாஸ்பிட்டல்ல அந்த டெஸ்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட அங்க ஹீரோயின் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டாஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டலா மாத்தி அவங்களுக்கு கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது யாரோட இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 பேருமே பாத்தீங்கன்னா பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சைட்ல லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சுங்க. டாக்டர் கிட்ட காமிச்சு ஏன் இதெல்லாமே அப்நார்மலா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களுக்கும் எதுவும் தெரியலங்க. உடனே அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் லேப்டாப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அதிர்ச்சியான சில விஷயங்களை ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அங்க கட் பண்ண நம்ம ஹீரோ இந்த டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அப்போ ஒரு ரெக்கார்ட் புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் கிழிக்கப்பட்டிருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாருங்க. சோ ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டாவே பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க கிழிச்சு மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. கிழிக்கப்பட்ட ரெக்கார்டு எந்த ஆர்ஃபனேஜோட இது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அது வேற யாரோடதும் கிடையாதுங்க, மதர் சுப்பீரியர் அப்படின்ற ஒருத்தங்களை ஹீரோ போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா, அவங்களோட ஆர்ஃபனேஜ் தான் அப்படின்றது தெரிய வருது. உடனடியா ஹீரோ தன்னோட டீமோட கிளம்புறாருங்க விசாரணை பண்றதுக்காக. இப்போ ஆர்ஃபனேஜ் கிட்ட போயிட்டு ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு போனை போட்டு உடனடியா மேம மீட் பண்ணணும், ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்ல, இருங்க சார் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா
அவங்க மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்து போறாங்க. மதர் சுப்பீரியர் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வந்தா அந்த மதர் சுப்பீரியர் அந்த பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே ஹீரோக்கு புரியலங்க. இது கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல நம்ம ஹீரோ இந்த ரெக்கார்ட் புக் எடுத்துட்டு போயிட்டு இந்த மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட காமிச்சு இதுல இருக்கக்கூடிய 12 பேஜ் மிஸ் ஆயிருக்குது, எதனால மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது மேபி இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள் கல்யாணமாகி போயிருந்திருப்பாங்க, அதனால இந்த பேஜை கிழிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கல்யாணமா அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. அப்பதான் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற பொண்ணு சொல்றாங்க, இந்த மாதிரி மதர் சுப்பீரியர் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா இந்த ஆர்ஃபனேஜ்ல எப்ப மேம் கல்யாணம் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்க வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 3 பெண்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது போன வாரம் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ கெஸ் பண்றது கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. 3 பெண்கள் இங்க திருமணமாய் வெளியில போயிருக்காங்க. அதே மாதிரி 3 பெண்கள் தான் அந்த வேன்குள்ள இருந்து சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. உடனடியா நம்ம ஹீரோ மதர் சுப்பீரியரோட ரூமுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. கிளிக்கப்பட்ட 15 பேஜ் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பீரோக்குள்ள கிளிக்கப்பட்ட பேஜஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. உடனடியா அதை நம்ம ஹீரோ எடுக்கிறாரு. அதே சமயம் அந்த பீரோக்குள்ள இவங்களுக்கு ஒரு மொபைல் போனும் கிடைக்குது. இப்போ அந்த ஆர்ஃபனேஜோட செக்யூரிட்டி கிட்ட விசாரணை பண்ணும்போது சந்தேகத்துக்கிடமா ஒரு ஒயிட் கலர் ஆம்னி வேன் மட்டும் வந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனடியா ஒரு ஹேக்கரை வரவழைச்சு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டை கிராக் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை செக் பண்றதுக்கான ஏற்பாடை ஹீரோ பண்றாருங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் பீனா கிட்ட இருந்து கால் வருதுங்க. ஆக்சுவலா அந்த ரூம்குள்ள இருந்து கிளிக்கப்பட்ட பேஜஸ் எடுத்தாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் இறந்து போன அந்த 3 பெண்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகுதுங்க. இந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து வெளியில போனவங்க தான் அந்த வேன்ல இறந்து போயிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த ஹேக்கர் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டை கிராக் பண்ணி ஓபன் பண்ணிட்டான். கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த 3 பெண்களுமே பாத்தீங்கன்னா திருமணமாகி வெளியில போயிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த திருமண போட்டோஸ் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்குதுங்க. இப்ப கமிஷனர் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. கமிஷனர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கண்டபடி பேசுறாங்க. ஏன்னா மதர் சுப்பீரியரை விசாரணை பண்றதுக்காக போனப்பதான் இந்த மதர் சுப்பீரியர் கீழே விழுந்து இறந்து போனாங்க. இது கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு வருத்தெடுக்கிறாங்க. இத பத்தி கமிஷனர் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, மீடியாக்காரங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னா இந்த மாதிரி தான் மேடம் பெருசு பண்ணுவாங்க. ஒரு ஹீரோயின் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தா கூட அவங்க வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் கமிஷனர் பாத்தீங்கன்னா புகை இல்லாம நெருப்பு எரியாது, அதை முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை பத்தி ஒரு பிரீஃபிங் கொடுங்க அப்படிங்கும்போது ஹீரோ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. மதர் சுப்பீரியர் இறந்து போனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எஸ் மேம், ஆக்சுவலா அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி 12 திருமணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அப்படி திருமணமான அந்த 3 பெண்கள் தான் வந்து அந்த வேன் விபத்துல இருந்து சடலமா மீட்கப்பட்டவங்க அப்படின்றாருங்க. சரி, அந்த பொண்ணுங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல, அது மதர் சுப்பீரியருக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெக்கார்ட் புக்ல இருந்து அந்த 12 பேஜ் பாத்தீங்கன்னா பர்போஸ்ஃபுல்லா தான் கிழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமணமாகி வெளியில போன எல்லா பெண்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸையும் கண்டுபிடிச்சு இவங்க கால் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நம்பர் கூட ஆக்டிவா இல்லங்க. இந்த விஷயத்தை கேட்டு கமிஷனர் ரொம்பவே ஷாக் ஆவறாங்க. முதல்ல ஆர்ஃபனேஜ்ல இருந்து பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சு மதர் சுப்பீரியரை விசாரிக்கலாம் அப்படின்னு நினைச்சா மதர் சுப்பீரியர் இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கிரிமினல் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது அப்படிங்கும்போது, எஸ் மேம், அது எனக்கும் புரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரை மீட் பண்றதுக்காக வரும்போது ஓனரோட கேபின்குள்ள இந்த முகேஷ் நின்னுகிட்டு இருக்காருங்க. ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா லேப் இன்சார்ஜ். அவருடைய பெர்மிஷன் இல்லாம ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் சொல்றாங்க, இது ஒன்றும் புதுசு இல்ல, இதுக்கு முன்னாடி கூட தேவைப்படும் போது நம்ம பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனுக்கும் இந்த முகேஷ்க்கும் இடையில ஆர்குமெண்ட் வருது. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் சார், அதை உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லணும், முகேஷ் வெளியில போனாதான் சொல்லுவேன் அப்படிங்கும்போது, நான் ஏன் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் நீ கொஞ்சம் வெளியே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையே சொல்றாங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே அப்நார்மலா பிஹேவ் பண்ணி இருந்திருக்குது. இந்த மாதிரிலாம் பிஹேவே பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பாத்திரலாம்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்குது அந்த பொண்ணோட உடம்புல லிமிட்டை மீறி ஹார்மோன் லெவல் வந்து செக்ரிகேட் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. அதாவது அவங்களோட உடம்புல ஹைப்பர் ஹார்மோன்ஸ் உருவாயிருக்கு. மேபி இந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா கூட எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே போவாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட டெஸ்ட் எல்லாமே நார்மலா இருக்கிற பட்சத்துல தான் இவங்க அடுத்த கட்டத்துக்கே போறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோனர் கிட்ட இருந்து இவங்களுக்கு எக்ஸ் கிடைச்சது இல்லையா, அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் பிளாக் லிஸ்டட் ஸ்டெராய்ட்ஸோட விஷயங்கள்லாம் அதுல இருக்கிறதா தெரிய வந்திருக்குதுங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் முதலாளி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஒருவேளை இந்த பொண்ணோட உடம்புல மட்டும் இந்த மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வேற 2 பேஷண்டோடைய பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்குது அவங்களுக்கும் அவங்களோட உடம்புல இந்த ஃபாரின் கண்டென்ட் இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அங்க கட் பண்ண இந்த முகேஷ் பாத்தீங்கன்னா யாருக்கோ ஃபோன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட பாயிண்ட்க்கு வருவோம். இந்த பிளாக் லிஸ்டட் ஸ்டெராய்ட்னா என்ன, அது கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட உடம்புல இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் சஸ்பென்ஸா வச்சு நம்ம ஹீரோடைய கேஸ் விஷயங்களை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பீனா இருக்காங்க இல்லையா, அந்த 3 பெண்களையும் திருமணம் பண்ணவன் யாரு அப்படின்றத தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படி தேடும் போது சில விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. 3 பெண்களையும் திருமணம் பண்ணவன்
பண்ணவனுங்க நார்மலான பசங்க கிடையாது. செயின் ஸ்நாச்சிங், வழிப்பறி, திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பசங்க தான். இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா அந்த 3 பெண்களை ஃபேக் திருமணம் தான் பண்ணிருக்கானுங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இந்த முகேஷ் அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா இந்த டோனர் ஏஜென்ட் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோன் சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள பிளாக் லிஸ்டட் ஸ்டெராய்டு வரும், அதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த முகேஷ் சொல்றாரு, எனக்கு தெரியாது, நான் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே ப்ராப்பரா தான் இருந்தது அப்படின்னு. சரி, அந்த டோனர் ஏஜென்ட்டோட டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் மலுப்புறாருங்க. நீங்க பார்த்தலாம் ஒன்னும் சொல்ல தேவையில்ல, ஆல் இஸ் வெல் அப்படின்ற ஒரு ஏஜென்சி தான் இந்த டோனரா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி முகேஷ் சொல்றாரு. அவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முகேஷும் சரின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்போ இந்த முகேஷ் பாத்தீங்கன்னா ஒரு கடையில நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஒரு வேன் ஒன்று வருங்க. அந்த வேன்ல இந்த மாதிரி இருப்பான். முகேஷ் தானே, வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு இந்த முகேஷும் அந்த வண்டியில ஏறுவான். அங்க கட் பண்ணா இன்ஸ்பெக்டர் பீனா பாத்தீங்கன்னா ஒரு கால் லிஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாதான் காலே போக மாட்டேது. அந்த நம்பரை ட்ரூ காலர்ல போட்டு பார்த்தா ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி பேரை காட்டும். அப்பதான் தெரிய வருது இதுக்கு பின்னாடி ஆல் இஸ் வெல் அப்படின்ற ஒரு ஏஜென்சி இருக்கு அப்படின்ட்டு. இப்ப எல்லா ஆர்ஃபனேஜுக்கும் பாத்தீங்கன்னா போலீஸ் தரப்புல இருந்து ஒரு லெட்டர் அனுப்பி வைக்கப்படுது. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்ஃபனேஜுக்கும் பாத்தீங்கன்னா சில பேர் நல்ல விஷயங்கள் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவசமா திருமணம் பண்ணி வைக்கிறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்களாம். சோ இது கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கேம். சோ இந்த மாதிரி யார் வந்தாலும் அவங்கள அனுமதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. சப்போஸ் இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்க ஆர்ஃபனேஜ்ல நடந்துருந்துச்சுன்னா எந்த பயமும் பதட்டமும் இல்லாம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு லேடி நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. சார்ல்ஸ் அப்படின்ற ஒருத்தர் அவங்க ஆர்ஃபனேஜுக்கு வந்தாராம். சோ அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இலவசமா சாப்பாடெல்லாம் போட்டாராம், நிறைய உதவிகளை செஞ்சிருக்காராம். அதே சமயம் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இலவசமா திருமணம் பண்ணி தரதாகவும், வேற ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்ல, சரி அவரோட நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் இது வரைக்கும் எங்க கிட்ட நம்பர் ஷேர் பண்ணது கிடையாது, நம்பர் கேட்டாலும் நம்பர் கொடுக்கறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நான் அடிக்கடி ஆர்ஃபனேஜுக்கு வருவேன், என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. சரி உங்ககிட்ட அந்த நம்பரை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு முறை ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது நான் அவரை ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்ட, அந்த போட்டோ வச்சு நம்ம ஹீரோ ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும், நம்ம ரெகுலரா மீட் பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறே அப்படின்னு சொல்ல, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாருங்க. கார்ல வந்துகிட்டு இருக்கும்போதே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வருது. நம்ம ஆக்சிடென்ட் ஆன ஒரு வேனை பத்தி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு வேனை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார், உடனடியா கண்ட்ரோல் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனை பார்க்க போகாம யூ டர்ன் போட்டுட்டு நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடுறாருங்க. அப்பதான் அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாரு, ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆன வண்டியோட மாடலும் இப்ப நம்ம கேமரால பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேனோட மாடலும் சேம் தான் அப்படின்னு சொல்ல, சிட்டில ஒரே மாடல்ல நிறைய வண்டிங்க இருக்கு அப்படிங்கும் போது, இல்ல சார் அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டும் இந்த வண்டியோட நம்பர் பிளேட்டும் சேம், அது மட்டும் இல்லாம இந்த வண்டி 20 மினிட்ஸா ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு சார், அதுதான் சந்தேகமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இன்ஜின் ஆஃப் பண்ணாமையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வண்டி எக்ஸாக்ட்டா எங்க நின்னுட்டு இருக்குது, வேற ஏதாவது கேமரா வியூ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இருங்க சார் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது, எவ்வளவு நேரமா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ இன்னும் வரல அப்படிங்கும் போது, அதுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்டான வேலை வந்துருச்சு, நான் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவர் சார் இன்னொரு வியூ கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது, நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த வீடியோ பாக்குறதுக்காக போனா, அப்பதான் கைஸ் ஒரு அதிர்ச்சி. அந்த வேன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில தான் நின்னுகிட்டு இருக்கு. சோ அந்த வேன்ல இருக்கிறவங்க நம்ம ஹீரோவோட காதலியான நம்ம ஹீரோனை அட்டாக் பண்றதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. உடனடியே நம்ம ஹீரோனுக்கு போனை போட்டா லைன் போக மாட்டேதுங்க. அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜருக்கு போனை போட்டா இப்பதான் அவங்க கிளம்புனாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அதை கண்ட்ரோல் ரூம்ல இருந்து லைவாவும் பாக்குறாரு. பார்த்தா அந்த வேன்ல இருக்கிறவங்க நம்ம ஹீரோனை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்றதுக்காக வராங்க, ஹீரோயின் கீழே விழுந்துறாங்க. அந்த நேரம் பார்த்து லைன் கிடைச்சிருது, தயவு செஞ்சு நான் சொல்றத முழுசா கேளு, அந்த இடத்துல இருக்காத, அந்த இடத்துல இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. தொடர்ந்து அவனுக்கு துரத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. குறிப்பா அந்த ஒயிட் கலர் ஆம்னிலையும் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு, எந்த வழியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இன்ஸ்பெக்டர் பீனாவையும் வரவழைச்சிடுறாங்க. உடனடியாக இன்ஸ்பெக்டர் பீனா நம்ம ஹீரோனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க, அவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணி, நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசுறதுக்காக தான் உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது அந்த பொண்ணோட உடம்புல அந்த பிளாக் லிஸ்டட் ஸ்டெராய்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டெராய்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஹைப்பர் ஹார்மோன்ஸை உருவாக்கி விட்டுரும். அதாவது உடம்புல அளவுக்கு அதிகமான ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். பிரெக்னென்ட் லேடிஸோட உடம்புல அளவுக்கு அதிகமான ஹார்மோன் சுரக்கிறதன் மூலமா அந்த கரு ஜெண்டரை தீர்மானிக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆயிருங்க. இந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றது தெரியாம பிறக்க போற குழந்தை பாத்தீங்கன்னா ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம பிறந்துரும். ஒன்னு திருநங்கைகளா பிறக்கும், அப்படி இல்லைன்னா திருநம்பிகளா பிறக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னே யாரோ ஒருத்தங்க பிளான் பண்ணி பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரி, இந்த கருமுட்டைகளை டொனேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆல் இஸ் வெல் அப்படின்ற ஒரு ஏஜென்சி தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா அதே நேம்ல இருக்கக்கூடிய ஏஜென்சி ஆளுங்க தான் ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களை ஃபேக் திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தார் இல்லையா. சோ இதுக்காக தான் அந்த ஏஜென்சி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு
நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இந்த ஹாஸ்பிட்டல் முதலாளியை மீட் பண்றதுக்காக போறாங்க. சிட்டில இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஹேக் ஆயிட்டு இருக்கிற அந்த டைம்ல நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும் ப்ரொடெக்டிவா இருந்தது. இருந்தாலும் பாதுகாப்புக்கு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரலாம்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அன்னைக்கே உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா இந்நேரம் இவ்வளவு குழந்தைங்க பாதிச்சிருந்திருக்காதுங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க போலீஸ் சைட்ல இருந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுங்க அப்படின்ற மாதிரி முதலாளி சொல்லிடுறாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை விசாரணை பண்ணும்போது தான் அவரு இந்த ஹாஸ்பிட்டல்ல லேப் இன்சார்ஜா இருக்கக்கூடிய முகேஷ் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆலிஸ்வெல் அப்படின்ற ஏஜென்சி கிட்ட தான் அவர் கான்டாக்ட்ல இருக்காரு. அந்த ஆலிஸ்வெல் ஏஜென்சியை சார்ந்தவர் தான் சார்ல்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் சொல்ல இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நம்ம முகேஷை தேடி ஹீரோ போக ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி போகும்போது சார்ல்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வசமா மாட்டிக்கிறான். ஹீரோ கூட வந்து ஒரு போலீஸ் ஆபீசரை கத்தியாலேயே குத்திடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனை போட்டு பொலவலன்னு பொழந்து கஸ்டடிக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலவலன்னு பொழக்கிறாங்க. அவன் வாயில இருந்து எந்த ஒரு உண்மையுமே வரலங்க. மதர் சுப்பீரியர் சாவறதுக்கு முன்னாடி உனக்கு தான் கால் பண்ணி இருக்காங்க. ஆர்ஃபனேஜ் கூட எல்லாம் நீ தான் கான்டாக்ட்ல இருந்திருக்கிற, நலத்திட்டங்கள் எல்லாம் பண்றதா சொல்லி இருந்திருக்க, உண்மை சொல்றா, ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட்டிட்டு போற பொண்ணுங்களை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஆர்ஃபனேஜுக்கெல்லாம் போயிட்டு நல்லதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை டொனேஷனா கொடுப்பாங்க. உள்ள இருக்கிறவங்க கிட்ட நம்பிக்கையை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இலவசம் திருமணம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுத்து இவங்க திருமணமும் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் மதர் சுப்பீரியர் பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த வெரிஃபிகேஷன்ல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ப்ராப்பரா எல்லா டாக்குமெண்ட்டும் பண்ணுவானுங்க. ஃபேக்கான பசங்களை கூட்டிட்டு வந்து திருமணமும் பண்ணி வைப்பாங்க. பட் ட்விஸ்ட் என்னன்னா இந்த மதர் சுப்பீரியருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. கண்ணு தெரியாத பொண்ணுங்களை திருமணம் பண்ணி ஏமாத்தி இருக்கீங்க, உங்களை சும்மாவே விட மாட்டேன், நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணீங்கன்னா எங்க கிட்ட காசு வாங்கிட்டு நீங்க அந்த பொண்ணுங்களை வித்துட்டீங்கன்னு நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அப்ப நீங்களும் தான் உள்ள போவீங்க அப்படின்னு உங்களை மிரட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்து மதர் சுப்பீரியர் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவனுங்க அந்த மதர் சுப்பீரியரை கலட்டி விட்டுட்டானுங்க. பொண்ணுங்களோட உடம்புல இருந்து எக் எடுத்து விக்கிறதுக்காக தான் இதை பண்ணிருக்கானுங்கன்னு தெரிய வருது. அதுல எப்படி ஸ்டெராய்டு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியல சார், ஹாஸ்பிட்டல்ல தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சார்ல்ஸ் சொல்றான். இவன் தான் இந்த நெட்வொர்க்குக்கே ஹெட் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிய வருது இவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ட்டு. அவனோட பேரு வேதா அப்படின்றாங்க. அந்த வேதான்றவன் வேற யாரும் கிடையாதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மெக்கானிக் செட்ல போய் விசாரிக்கும் போது இந்த மெக்கானிக் இந்த வண்டியை பார்த்ததா சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மெக்கானிக் தான் கைஸ் வேதா. இந்த வேதா தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கான், ஆனா எல்லா வேலையும் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த வேனுக்குள்ள 3 பெண்களும் ஒரு ஆண் சடலமும் கிடைச்சது இல்லையா, அந்த 3 பெண்கள்ல ஒரு பொண்ணுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அதனால வேன்ல இருந்து போற வழியிலே கீழே குதிச்சிருந்திருக்கா. அவளை அடிச்சு இந்த வேதான்றவன் அந்த வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் அந்த திருட்டு பையன் ரோட்ல கல்ல போட்டு அந்த வண்டி ஆக்சிடென்ட் பண்ணி இருந்திருக்கான். இருக்கிற டென்ஷன்ல இவன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைசைக்கிள் காரனை அங்கேயே குத்தி கொலை பண்ணிட்டு அந்த வேன் மேல தூக்கி போட்டு இவன் கொளுத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருக்கான். இங்க நடக்கிற எல்லா மர்மத்துக்கும் காரணம் இந்த வேதான்றவன் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வேதான்றவன் அந்த மெக்கானிக் தான் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஆனா போலீஸ்க்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இப்போ இந்த மெக்கானிக் பாத்தீங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கான். ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்குறான். அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை படிச்சு பார்த்தா இந்த மெக்கானிக்கு வேதிகா அப்படின்ற ஒரு தங்கச்சி இருந்துதான். தங்கச்சியை பாத்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ்ல வச்சு இவன் படிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் அந்த ஆர்ஃபனேஜோட மதர் கூப்பிட்டு உன் தங்கச்சியோட கல்யாணத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் மதர் அப்படின்னு சொல்ல இலவசம் திருமணம் தான், அவளும் வாழ்க்கையில நல்லா இருப்பா அப்படின்ற மாதிரி இவரை கன்வின்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் அந்த மதர் பாத்தீங்கன்னா இவரோட தங்கச்சிக்கு திருமணம் பண்ணி அனுப்பி வச்சதோட சரி, அதுக்கப்புறம் தங்கச்சி எங்க போனா என்ன ஆனான்னு எந்த ஒரு தகவலும் தெரியல. இப்ப சிட்டில நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மெக்கானிக் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. ஆக்சுவலா இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனே பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது செல்லுக்குள்ள இருந்து ஒரே சத்தம். எல்லாரும் என்னாச்சுன்னு போய் பார்த்தா செல்லுக்குள்ள இருந்து இந்த சார்ல்ஸ் அப்படின்றவன் செத்து போயிட்டாங்க. அப்பதான் தெரிய வருது இந்த சார்ல்ஸோட கதையை முடிக்கிறதுக்காக தான் இந்த மெக்கானிக் உள்ள வந்திருக்கான் அப்படின்ட்டு. நமக்கு இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் இவன் மட்டும் தான். ஒரு ஃபுட்டை கூட செக் பண்ணி தர முடியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா டென்ஷனா எல்லாரையும் கத்திக்கிட்டு இருக்காருங்க. அப்ப இந்த மெக்கானிக் அந்த இடத்துக்கு போயிட்டு சார் இவன் தான் சார் என் தங்கச்சி கல்யாணம் ஆகும்போது அங்க இருந்தான், இவன் கூட இன்னொருத்தர் இருந்தான் சார், அவன் தான் சார் ஹெட் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. ஆமா சார் அப்படின்னு சொல்ல சரி அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்றியா, ஒரு ஸ்கெட்சா வரையலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டு இந்த மெக்கானிக் பாத்தீங்கன்னா அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்க ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வச்சு முகத்தையும் வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கெட்ச் பாத்தீங்கன்னா ஒரு முகமா ஃபார்ம் ஆகுது. இவன் தான் சார் வேதா அப்படின்ற மாதிரி இந்த மெக்கானிக் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த முகம் வேற யாரும் கிடையாதுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாரி அப்படின்ற ஒரு நபரை பார்த்தலையா, அந்த நபருடைய முகம். இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட யோசனையை பண்ணி பாக்குறாருங்க. அப்பதான் ஆரம்பத்துல இந்த மெக்கானிக்க பாக்குறதுக்கா போனப்போ அந்த வேன் ரொம்ப நாளா எங்க ஷெட்ல தான் சார் இருந்தது, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கடை க்ளோஸ் பண்ற டைம்ல வந்து அந்த வண்டி எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி இருந்தார் இல்லையா. அப்ப அன்னைக்கே இந்த மெக்கானிக் வந்து வேதாவை பாத்துருக்கான். ஏன் அந்த விஷயத்தை அவன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லவே இல்ல, இன்னமும் தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சார்ல்ஸோட அப்பா நம்பரை கண்டுபிடிக்கிறாருங்க. சார்ல்ஸோட போன்ல இருந்து உடனடியே இந்த சார்ல்ஸோட அப்பாவை மீட் பண்றதுக்காக போனா சார்ல்ஸோட அப்பா சொல்றாரு எனக்கு சார்ல்ஸ் யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு. சும்மா நடிக்காதீங்க, உண்மை சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும் போது அட உண்மை தாங்க சொல்றேன், சார்ல்ஸ்னு எனக்கு யாருமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த மெக்கானிக் என்ன பண்றானா இன்ஸ்பெக்டர் பீனாக்கு போனை போட்டு நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய ஆளு இந்த குடோன்ல தான் மேடம் இருக்கிறான், நீங்க உடனடியா வந்தா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இருங்க வந்துடுறேன்
கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பீனா மட்டும் தனியா அங்க கிளம்புறாங்க. இப்ப சார்ல்ஸோட அப்பா விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு போனா அங்க ஒரு பொண்ணோட போட்டோ இருக்குங்க. இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்கும்போது இதுதாங்க என்னோட பொண்ணு வேதா, எனக்கு பொண்ணு மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. வேதா அப்படின்ற ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு இருக்கு. அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்றாங்க. வேதாவோட கிராமத்துல தான் கைஸ் அந்த மாதிரி இருந்திருப்பாரு. பயங்கரமா சேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வேதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் மாதிரி உணர்வுகள்லாம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, திருநங்கை அப்படின்றவங்க ஆணா இருந்து பெண்ணா மாறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேதா இருக்காங்க இல்லையா, பொண்ணா பிறந்து பையனா மாறக்கூடிய ஒரு ஆளு, அதாவது திருநம்பி. பசங்க பண்ற மாதிரியே சில விஷயங்களை எல்லாம் பண்ணா அப்பாக்கு கோவம் வந்து அடிச்சிருந்திருக்காரு, மிரட்டி இருந்திருக்காரு. இருந்தாலும் என்னால இப்படிதான்ப்பா இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அவன் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு தன்னோட பொண்ணோட நிலைமையை பத்தி கேட்கும் போதுதான் டாக்டர் எல்லா விஷயத்தையுமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்காரு. சரி இந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ பையனா மாறிட்டா உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ போய் மேல் படிப்பு படி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் படிக்க வைக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காருங்க. படிக்க போன இடத்துல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அவமானப்படுத்தி இருக்காங்க, கேவலப்படுத்தி இருக்காங்க, கஷ்டமும் படுத்தி இருந்திருக்காங்க. அதை எல்லாத்தையுமே பொறுத்து தான் இந்த வேதா அங்க படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அங்க இருந்த பசங்க எல்லாம் பாத்ரூம் போகும்போது இவனை வீடியோ எடுத்து பயங்கரமா கிண்டல் பண்ணி இருந்திருக்காங்க. தட்டி கேட்க போனப்போ மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா போலீஸ்ல வேதாவை பிடிச்சு கொடுத்துட்டாங்க. போலீஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா வேதாவை போட்டு பயங்கரமா அடிச்சிருந்திருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் உருவி அசிங்கப்படுத்தி இருந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன், இன்ஸ்பெக்டர் பீனா இருக்காங்க இல்லையா, அந்த மெக்கானிக் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல முகேஷோட டெட் பாடி இருந்திருக்குது. உடனடியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுட்டாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த மாரி வருவாருங்க. மாரி பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பீனாவை எதிர்த்து சண்டை போட அந்த இடத்துல பயங்கரமான சண்டை நடக்குது. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு மெக்கானிக் வந்து இன்ஸ்பெக்டர் பீனாவை கத்தியால குத்த, அப்பதான் இன்ஸ்பெக்டர் பீனாக்கே தெரிய வருது எல்லாமே இந்த மெக்கானிக்கோடைய டிராப், நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய வேதாவே இந்த மெக்கானிக் தான் அப்படின்ட்டு. இந்த ஒரு சூழல்ல மாரியும் வேதாவும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ எதுக்குடா என்ன என்கவுண்டர் பண்ண பார்த்தா அப்படின்னு கேட்க, நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னோட அங்க அடையாளத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கும் போது உன் கூட இருந்த பாவத்துக்கு என்னையே போட்டு தள்ள பாத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி கத்தி எடுக்க பட்டுன்னு இந்த வேதா கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. இப்ப மாரியும் செத்துட்டான். இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க. உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே பாக்குறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கை தேட ஆரம்பிக்கும் போது உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பே அவன் பண்ணி வச்சிருக்கான்றது தெரிய வருது. நீ வேதா இல்ல வேதிக்கான எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க, இவனோட ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் வேதாக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அந்த சண்டையில தாங்க விஷயம் தெரிய வருது, இதெல்லாம் எதுக்காக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இவன் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம பிறந்ததுனால இந்த சொசைட்டி இவனை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்குது, அசிங்கப்படுத்தி இருக்குது, கேவலப்படுத்தி இருக்குது. எதையுமே தாங்க முடியாம இவன் பல வழிகளை அனுபவிச்சிருந்திருக்கான். தான் பட்ட வழிகளை இன்னொருத்தங்க அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டியில அவன மாதிரியான ஆட்களை நிறைய பேர்த்த உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி, இவன் தான் டாக்டர் படிச்சவனாச்சே, அதனால ஆர்ஃபனேஜோட பெண்கள் உடம்புல இருந்து எக்ஸை செக்ரிகேட் பண்றதுக்கும் ஸ்டெராய்டு சப்ஸ்டன்ஸை உடம்புக்குள்ள செலுத்துறதுன்னு பல விஷயங்களை பண்ணி வச்சிருந்திருக்கான். இதன் மூலமா நிறைய திருநங்கைகள் பிறப்பாங்க. இந்த சொசைட்டில நிறைய குழந்தைங்களை இந்த மாதிரி ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி சண்டை போடும் போது அவனுடைய ட்ரெஸ் கிழிஞ்சிருதுங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை அடிக்காம துணி எடுத்து கொடுப்பாரு. அதை பார்த்ததும் இவன் ரொம்பவே மனமுடிஞ்சு போய் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடறான். இது வரைக்கும் இவன் பார்த்தவங்க எல்லாம் இவனோட ட்ரெஸ் அவுத்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஆனா முறையா நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை கொடுத்து அட்டாக் பண்ணாம விட்டு இருந்திருப்பாரு. அதனால இவன் சரண்டர் ஆகிறான். இவன் அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு போறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை எல்லாத்தையுமே பிரஸ் ரிலீஸும் பண்றாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.